சென்னை மீனம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே காட்டுப்பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கண்டோன்மென்ட் நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் 500 மீட்டர் தூரத்திற்கு மேலாக தீ எரிந்து வந்ததால் சுற்றியுள்ள குடியிருப்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தியாகராய நகரிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 4 மணி நேரமாக தீயை அணைக்க போராடினர். அருகில் காய்ந்த செடி கொடிகள் உள்ளதால் தீயானது மளமளவென பரவியது. இதனால் தீயை அணைப்பதில் தீயணைப்புத் துறையினர் சிரமம் அடைந்தனர். இதைத் தொடர்ந்து சமூக விரோதிகள் யாரேனும் காட்டுக்கு தீ வைத்தனரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே கணேஷ் நகர் 1ஆம் வீதியில் வசித்து வந்த பாதிரியார் ஜான் தேவசகாயம் வெளியூர் சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து 80 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கணேஷ் நகர காவல் நிலைய போலீசார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே உத்தரவின்படி தனிப்படை அமைத்து கொள்ளையில் ஈடுபட்ட நபரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து கொள்ளையில் ஈடுபட்ட திருமங்கலத்தை சேர்ந்த கேதீஸ்வரன் என்கிற சந்திரகுமாரை போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து டவுன் டிஎஸ்பி ராகவி மற்றும் நகர ஆய்வாளர் மருது ஆகியோர் முன்னிலையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் திருடப்பட்ட 36 பவுண்ட் தங்க நகை மற்றும் 1 லட்சம் மதிப்பிலான நெக்லஸ் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நகைகளை பெற்றுக் கொண்டவர்கள் கொள்ளை சம்பவம் தொடர்பாக சாதுரியமாக செயல்பட்டு அடுத்த 24 மணி நேரத்தில் கொள்ளையனை பிடித்த காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.